வணக்கம், நான் தான் நம்ம லவ்லி ஃபேஷன்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் வித்யா. நிறைய எல்லாருக்குமே நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கால் பண்றப்ப எல்லாருமே அதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மெர்சி இருக்காங்களா, வித்யா இருக்காங்களா, யார் பேசுறீங்க அப்படிலாம் ரெகுலர் கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கி கொடுத்த எல்லா அக்கா, அம்மா, சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிற அளவுக்கு எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு உறவை வந்து நான் கடைசி வரைக்கும் கடைப்பிடிப்போன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். நம்ம வந்து காசு கொடுத்த ஒரு இடத்துல பொருள் வாங்குறோன்றது மட்டும் இல்லாம நம்ம பேசுற விதங்களும் இருக்கு இல்லையா, அதுல வந்து எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸுமே சரி, நல்ல மரியாதையா தான் கொடுத்து பேசுறீங்க. ஒரு ஒரு உரிமை எடுத்து பேசுறீங்க. இது பண்ணுங்க சிஸ்டர், இது பண்ண வேணாம், இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, அது எல்லாமே வந்து பர்சனலா கால் பண்றப்ப நிறைய பேர் சொல்றீங்க. எல்லா சிஸ்டர்ஸுமே ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்றது வந்து 400 வீடியோ 399. அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் போடுறப்ப சொல்லியிருந்தோம், இதுக்கு வந்து எந்த அளவு ஃபோன் கால்ஸும் ஆர்டர்ஸும் நிறைய கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு வேணாமான்னு முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து அதுக்கு இன்னுமே ஃபோன் கால்ஸ் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அதனால திரும்ப வந்து இப்போ நியூ இயர் கலெக்ஷன்ஸ் தான் திரும்ப இறக்கிட்டு வந்திருக்கோம். 400 வீடியோ போடுறது வேணா, அந்த ரேட் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், பட் வந்து கலெக்ஷன்ஸ் புதுசாக தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரீஆர்டர்னு நான் சொல்றதே வீடியோல நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீசஸ் தான் சொல்ற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய வாண்டட் கேட்கறதுனால, நாங்க அங்க போறப்ப எங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்குறப்ப பிடிச்சிரும். இந்த தடவை புதுசாக கொடுப்போம், இந்த தடவை புதுசாக கொடுப்போம். நாங்க பர்ச்சேஸ் பண்றதை யோசிச்சு எங்களுக்கு எப்படி இடத்த எடுத்தா எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி யோசிச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே பிடிக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற சைஸுமே 4 சைஸ் தான். M, L, XL, XXL 4 சைஸும் பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்க போற எல்லாமே வந்து அம்பர்லா, பட் வந்து இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம், செமி அம்பர்லா. அவாசா பிராண்ட் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அவாசா பிராண்டோட வர இன்னொரு லிங்க் குஷி பிராண்டு. குஷி பிராண்ட்ல வந்து அவாசா கட்டிங்லேயே வந்திருக்கும். அதுவுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லாங் அம்பர்லா, ரெண்டாவது பார்க்க போறது செமி அம்பர்லா. இதுல வந்து M2 XXL, அவாசா பிராண்ட்ல பார்க்க போறது வந்து S2 XXL. 5 சைஸ் தான் அவைலபிள் இருக்கும். என்னென்ன சைஸ் வருதுன்றதை நான் ஓப்பன் பண்ணி வியூ காமிக்கிறப்ப சொல்லிடுறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். இது வந்து லாங் அம்பர்லா M2 XXL 4 சைஸ் அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ தான் அம்பர்லா கட்டிங்கு. செஸ்கிட்ட ஒரு பா ஷேப்ல வந்து பிங்க் பிளஸ் வந்து ஒரு கோல்டன்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சரச்சரன்னு இல்லாம நீட்டா இருக்கு. மெட்டீரியல் வந்து காட்டன் கிளாத். இந்த மெட்டீரியல் சைட் நாட்டும் உண்டு. கீழே அழகான ஒரு டொமேட்டோ பிங்க் பார்டர். இதுல வந்து 4 சைஸ் அவைலபிளா இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும் தான். அடுத்து அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் தான், கிரேல கொடுத்துருக்க எல்லோவே அழகா இருக்கு. நல்லா நெத்தில வைக்கிற சந்தன கலர் மாதிரி இருக்குது. எல்லோ பிரிட்டா மஸ்டர்ட் கிடையாது, நல்ல ஒரு சந்தன கலர் தான் இது. கிரேக்குள்ள இருக்கிறது வந்து ஆரஞ்சுல ஒரு குட்டி குட்டி பூ கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ஒரு கிரே, டார்க் கிரேல காம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. செஸ்ட் கிட்ட சின்னதான ஒரு ஜம்கி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. இதோட ரேட்டுமே வந்து வெறும் 400 தான். 4 சைஸ் இருக்கு. இதோட லெங்த் எவ்வளவு இருக்குன்னா 49 இன்ச்சஸ் தாராளமா இருக்கும். எம்ஆ இருந்தாலும் சரி, XXL இருந்தாலும் சரி, இதோட எல்லா நீளமுமே 49 இன்ச்சஸ் தாராளமா இருக்கும். இது அழகான ஒரு பாட்டில் கிரீன்ல பிங்க் பார்டர். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, அந்த கலரே உங்களுக்கு வீடியோல பிரைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள ஃபுல்லுமே குட்டியா ஒரு சிவந்தி பூ வந்திருக்கு. அந்த பூ ஃபுல்லுமே அழகான பிங்க்ல பிரிண்டட் ஒர்க் பண்ணிருக்காங்க. செஸ்ட் கிட்ட அழகான ஒரு ஜம்கி ஒர்க் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது ஒரு வெந்தய கலர் மாதிரி தான், ரேடியம் கிரீன் மாதிரியும் சொல்லலாம். இது வந்து ரீஆர்டர் தான். ரேடியம் கிரீனுக்குள்ள மேல ஒரு பா ஷேப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அழகான ஒரு ப்ரௌன் கலர் பிளஸ் வந்து ஒரு பாசி பச்சை, 2 கலர்லயும் அந்த அழகான த்ரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதுக்குள்ள ஃபுல்லுமே ஒரு கிரீன்ல செடி செடியா வர மாதிரி போட்டிருக்காங்க. பார்டர் வந்து அழகான ஒரு பாட்டில் கிரீன், ஒரு சாரிக்கு வர பார்டர் மாதிரியே போட்டிருப்பாங்க. கைக்கும் 2 கைக்கும் அதே மாதிரி சேம். இதுலயுமே 4 சைஸ் அவைலபிளா இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு பிங்க் கலர், பேபி பிங்க். அதுக்குள்ள கொடுத்துருக்க காம்பினேஷன் எல்லாமே வந்து டார்க் பிங்க், கிரீன், ஆரஞ்சு, எல்லா கலர்லயும் இருக்கும். இது நம்ம கடையில ரீஆர்டர் தான். அழகான ஒரு வி ஷேப் வந்து இங்க மட்டும் சிம்பிளான ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து இதை நான் எப்பயே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல, இது எக்ஸ்பிளனேஷனே தேவை கிடையாது. செம்ம அழகான ஒரு ட்ரெஸ் இது. இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து எல்லாமே ரயான் இல்ல காட்டன், இல்ல ரெண்டுமே மிக்ஸ் ஆன குவாலிட்டி. இது மட்டும் தான் வரும். அதான் நமக்கு அடுத்தடுத்து யூஸ் பண்றப்ப துணி கொஞ்சம் உழைக்கும் நமக்கும். இதோட ரேட்டுமே வந்து வெறும் 400 மட்டும் தான். 4 சைஸ்ல அவைலபிள் இருக்கு. அடுத்து பார்க்க போற வந்து ஒரு அழகான சிந்தாமணி ப்ளூ, ஸ்கை ப்ளூ இல்ல, இது சிந்தாமணி ப்ளூ. உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஒயிட்ல குட்டி குட்டி குட்டியா ஒரு பிரிண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. துணியிலே வர டிசைன்ஸ் தான் அது எல்லாமே. கீழே பார்டர் அழகான ஒரு ஸ்ட்ரைட் சைடா லைன் வந்த மாதிரி ஒரு பார்டர். அதே பார்டர் 2 கைக்கும் வந்திருக்கு. செஸ்ட் கிட்ட அழகான ஒரு பா ஷேப்ல ஹெவி எம்ப்ராய்டரி டிசைன் மட்டும் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்மா அழகா அந்த லைன் படியே பண்ணிருக்காங்க. இந்த கலருக்கு இந்த ஒயிட் பாக்குறப்ப இன்னும் பிரைட்டா காமிக்கும். நமக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து 4 சைஸ்ல அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400. லாங் அம்பர்லாவும் இருக்கு, ஷார்ட் அம்பர்லாவும் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா.
கடையோட சிக்னேச்சர் கலர்னே சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு நவாப்பழ கலர்ல பூ வந்திருக்கு. பேஸ் வந்து லைட் பேபி பிங்க். செஸ்ட் கிட் அழகான ஒரு பா ஷேப்ல ஃபுல்லா மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதுவுமே 4 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். அடுத்தது ஒரு கிரே கலரு. இது வந்து காட்டன் மெட்டீரியல் மட்டும். உள்ள கொடுத்துருக்கு வந்து லைட் கிரே பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வரது எல்லாமே கொடி பூவும் டார்க் கிரேல அப்படியே அடுத்தடுத்து வந்த மாதிரி. இங்க ஃபுல்லுமே பா ஷேப்ல அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணிருக்கு. இதுலமே 4 சைஸ் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். அடுத்து வரப்போது நல்ல ஒரு அதுவும் காட்டன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்னே சொல்லலாம். இது வந்து ரீஆர்டர் தான். ஒயிட்ல இங்க இந்த பைப்பிங் மட்டும் ராமர் கிரீன் கலர்ல கொடுத்துருப்பான். அழகான ஒரு ரவுண்ட் ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே டிசைன் கீழே பார்டர் வந்துருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து XXL மட்டும் உள்ள ஒரு டிசைன். இதுல 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. சைனீஸ் காலர் மாடலு. இங்க அழகான ஒரு சிம்பிள் டிசைன் தான் பண்ணிருக்கு. துணி தான் இது. செஸ்ட் கிட்ட மட்டும் அழகான சின்னதா ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இடுப்பிட்டு வந்து பெல்ட் வர மாதிரியே துணி வந்து வச்சு அட்டாச் பண்ணிருக்காங்க. கீழே ஃபுல்லுமே குட்டி குட்டியா பிரிண்ட்ல பூ வந்த மாதிரி. கீழே பார்டர்ல பெரிய ஃப்ளவர்ஸ் வந்த மாதிரி. இது வந்து XXL மட்டும் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து 400. கலர்ஸ் காமிச்சிடுறேன். அது ராமர் கிரீன். இது வந்து நல்ல ஒரு ராணி பிங்க். ஓபன் பண்ணி காமிக்கணும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ண ஈஸியா இருக்குன்றனால தான். செகண்ட். இது தேர்டு. நல்ல ஒரு நேவி ப்ளூ. தேர்ட் ஒன்று. அடுத்து ஒரு நவாப்ல கலர். டிசைன்ஸ் வந்து சேம் தான். பிரிண்ட்டும் சேம் தான். சைஸும் வந்து XXL மட்டும். இந்த 4 கலர்ஸ் இருக்கு அதுல. அடுத்து வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் கிரீன். இதுவும் வந்து ரீஆர்டர் தான். நல்ல ஒரு பேஸ் காட்டன் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து குட்டி குட்டியா ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஆஷ் கலர்ல டார்க் கிரீன் லைட் கிரீன் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. கீழே அழகான ஒரு ரேடியம் கிரீன்ல பார்டர். அதே பார்டர் வந்து 2 கைக்கும் வந்து உண்டு. சைட் நாட்டும் உண்டு. சின்னதா ஒரு டை மாதிரி கவு கொடுத்துட்டு அதுக்குள்ள அழகான ஒரு பாசி ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாமே வந்து இதுல வந்து 4 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். இதுக்கிட்ட அழகான ஒரு மயில் ப்ளூ கலரு. அந்த பூக்கு வந்து அந்த ப்ளூ கலரு. இலைக்கு வந்து நல்ல ஒரு பாசி பச்சை. அது 2 கலர் அழகா தனித்தனியா தெரியுது. இந்த பூ தனியா வர மாதிரி. பார்டர் வந்து அழகான ஒரு பாசி பச்சையில பண்ணிருக்காங்க. 2 கைக்கும் சேம் அதே டிசைன். செஸ்ட் கிட்ட ஏற்கனவே வர மாதிரி சின்ன ஒரு டை வந்துட்டு நடுவில் அழகா ஒரு இன்ட்டு மாதிரி த்ரெட் ஒர்க்கு. அதை சுத்தி அழகா ஒரு பாசி ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்கடுத்து வந்து ரயான் கிளாத்து. நல்ல ஒரு க்ரீம் பேஸ் தான் இது. சூப்பரா இருக்கு. துணியை தொடுறப்ப எனக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வெறும் ரயான் மட்டும். இங்க இருந்து அழகா டை கொஞ்சம் யூ கர்வே சின்னதா கொடுத்துட்டு அதுல ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரெட், கிரீன், எல்லோ 3 கலர்ஸ்ல யூனிஃபார்மா அழகா வந்திருக்கு. இங்க கீழே ஃபுல்லுமே லோட்டஸ் கொடுத்து லோட்டஸோட மேல வர இதழ் வந்து பாசி பச்சை. கீழே வந்து பிங்க் பார்டர் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. கீழே ஜிக்ஸாக் மாதிரி ஒரு பார்டர். அடுத்துமே ஒரு ரயான் தான். நல்ல ஒரு ஒயிட் பேஸ் தான். ஹாஃப் ஒயிட் இது. செஸ்ட் கிட்ட மட்டும் நல்ல ஒரு ப்ளூ மயில் ப்ளூ கலர்ல ஒரு பா ஷேப் போட்டு நல்ல அழகான ஒரு எம்ப்ராய்டரி கலர். இது வந்து அதே கலர் வந்து லைட் கலர் காம்பினேஷன்ல பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ப்ரௌன்ல பூவும் அந்த சுத்தி வர அந்த இலையும் காமும் அந்த மயில் ப்ளூ கலர்ல வர மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேல இருந்து கீழே வரைக்கும். கீழே பார்டர் மட்டும் அதை ஸ்கை ப்ளூ கலர் மேட்ச் பண்ற மாதிரி. கைக்கும் சேம் பார்டர். இதுலயுமே வந்து 4 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். இது வந்து போன தடவை வீடியோல போட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு போட்டோஸ் அனுப்பிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இது இருக்கான்னு. ஸோ அதனால ரீஆர்டர் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா யூ கவுல சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த ரெட் கலர் டொமேட்டோ பிங்க் லைட் பிங்க் ஒரு அவுட் லேயர். அதுக்கு அடுத்து ஒரு அவுட் லேயர் வந்து பாசி பச்சை. இங்க அழகா லைன் வைஸ் வந்து ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டொமேட்டோ பிங்க் பிளஸ் வந்து பாசி பச்சை 2 கலர் காம்பினேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருக்கும். இது எல்லாமே வந்து அம்பர்லா தான். இதோட ஹைட் வந்து 49 inches தாராளமா இருக்கும். இல்ல எனக்கு ஹைட் கம்மியா வேணும் செமி அம்பர்லா வேணும்னு கேட்டீங்கன்னா இது முடிஞ்சதுமே அடுத்து செமி அம்பர்லாவும் வீடியோல வரும். ஸோ வந்து யாரும் ஸ்டாப் பண்ணிடாம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இது அழகான ஒரு கலருங்க. நல்ல ஒரு நவாப்ல கலர்ல வந்து 2 ஷேடோவா இருக்கும். லைட் டார்க் அந்த மாதிரி 2 ஷேடோலயே வந்திருக்கு. உள்ள கொடுத்துட்டு வந்து ஆலிவ் கிரீன் பிளஸ் வந்து டார்க் கிரீன் 2 கலர்லயும் வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. கீழே பார்டருமே சூப்பரா இருக்கும். அதே கலர் காம்பினேஷன்ல பண்ணிருக்காங்க. செஸ்ட் கிட்டமே அந்த ஒரு நவாப்ல கலரும் பிளஸ் வந்து இந்த 2 ஒர்க் பண்ணிருக்காங்க. மிரர் ஒர்க் ஒயிட் கலர்ல வர மாதிரி. இதுவுமே வந்து 4 சைஸ் இருக்கு. ரேட் வந்து 400 மட்டும். இது ரீஆர்டர் தான். நல்ல ஒரு ப்ளூ கலர்ல மேல செஸ்ட் கிட்ட மட்டும் நல்ல ஒயிட்ல ஹெவி எம்ப்ராய்டு. இங்க ஃபுல்லா டைமண்ட் ஷேப்ல ஒரு ஆரஞ்சு டொமேட்டோ பிங்க் ஒயிட் எல்லா கலர்லயும் வந்த மாதிரியான ஒரு கிரஷ் டைப்ல டைமண்ட். அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராணி பிங்க் மட்டுமே. ரொம்ப அழகா இருக்கு. பிங்க் ஃபுல்லா வரனால ரொம்ப பிரைட்டா காமிக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் வர போட்டாலும் செஸ்ட் கிட்ட அழகா ஒரு கோல்டன்ல மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜம்கி இல்லாம எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும்.
கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க் பேஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு மாவு பிரிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லோ பேஸ்ல. இது வந்து லாங் ப்ரெஷ் பண்ணீங்கன்னா தான் போகும். நம்ம நார்மலா சர்ஃபூர் வச்சு வாஷ் பண்ணாலும் ஒரு தடவை மிஷின் வாஷ் பண்ணாலும் இது கண்டிப்பா போகாது. கீழே வந்து அழகான ஒரு பார்டர். இந்த பார்டர் வந்து துணியிலே வர டிசைன்ஸ் தான். கைக்கும் அதே சேம் தான். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேஸு. இதுல வந்து நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் தான், நவாப்ல கலர் தான். ஸோ வந்து எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கலர் வீடியோவில் இன்னும் செமையா தெரியும். சிஸ்கிட் வந்து கோல்டன் எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லுமே கீழே வந்து லீஃப் அந்த இலை வந்து ஒரு செடி மாதிரி வந்திருக்கு. நவாப்ல கலரு ஒரு லைட் சாண்டல் 2 கலர்லேயும் வந்திருக்கு. கீழே அழகான டார்க் நவாப்ல கலர் பார்டர். அடுத்து வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் பேஸ் தான். சூப்பரா இருக்குங்க அந்த கலர். எனக்கு ரொம்ப பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செஸ்கிட் அழகா ஒரு பாஸ் ஷேப் போட்டு மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. த்ரெட் ஒர்க்குள்ள அந்த இன்ட்டு மாதிரி போட்டு கரெக்டா டைமண்டா வர மாதிரி அந்த மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிஃபார்மா இருக்கு. இது ஃபுல்லுமே அதே ராமர் கிரீன் பிளஸ் வந்து இந்த ப்ரௌன் கலர் ரெண்டுமே அந்த ஒரு டைமண்ட் வரது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் துணியில வர டிசைன் தான். கீழே பார்டருமே அந்த ராமர் கிரீன் மட்டும் வர மாதிரி பார்டர். 2 சைடு கைக்கும் அதே தான். இதுலயுமே 4 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். அடுத்து வந்து ஒரு எல்லோ கலரு. செம்மையான ஒரு கலருங்க. எல்லோல பிங்க் காம்பினேஷன் சொல்லவே தேவையில்ல. இதுக்குள்ள வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்டர் வந்து பெரிய பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. அதே பார்டர் வந்து கைக்கும் வர மாதிரி. செஸ்கில் வந்து நெக்லஸ் மாதிரி வந்து சின்னதாக ஒரு யூகோ பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. அந்த பூ வந்து குட்டி குட்டி அந்த மொட்டு இருக்க மாதிரி பிங்க்ல பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து 4 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். அடுத்து வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் தான் இது. மெரூன்ல ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பார்டர். செஸ்கிட்டமே அழகா ஒரு ப்ளூ பார்டர் வச்சு அதுக்குள்ள அழகான ஒரு எம்ப்ராய்டர் பண்ணியிருக்காங்க. கீழமே அழகான ஒரு பெரிய சைஸ்ல ப்ளூ கலர்ல பார்டர் வந்திருக்கும். இது எல்லாத்துலயுமே 4 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். அடுத்து வந்து அழகான ஒரு ஒயிட் கலரு. இதுவுமே ரீஆர்டர் தான் நம்மகிட்ட. ஒயிட்ல இல்லாத கலரே இல்லை. உள்ள ஃபுல்லுமே பிங்க் ப்ளூ இப்படி எல்லா கலர்ஸுமே கீழே வந்திருக்கும். செஸ்கிட் வந்து ஒரு பா ஷேப்ல போட்டு அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டர் பண்ணிருப்போம். இது ஃபுல்லுமே வந்து லாங் அம்பர்லா தான். M2 XXL பார்த்துட்டு இருந்தோம். 399 அதாவது 400 ரேட் கேவும். நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டார்ட் அம்பர்லாம் நம்ம அந்த வீடியோல கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி. அவாஷா பிராண்ட்லேயும் குஷி பிராண்ட் குஷி இதோட நேம் மட்டும் மாறி இருக்கும். மற்றபடி அந்த மெட்டீரியல் என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி இதுலையுமே இருக்கும். சைடு ஓப்பன் கிடையாது. இது வந்து செமி அம்பர்லா. துணியோட குவாலிட்டி முன்னாடி அவ்வளோ சூப்பரா இருக்கு. நம்மகிட்ட எப்பயுமே எடுத்தா துணி குவாலிட்டி நம்ம யோசிச்சு தான் நாங்கள் எடுப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதுல என்னென்ன சைஸ் இருக்குன்னா எஸ்ல இருந்து XXL வரைக்கும் இருக்கு. எஸ்ஸோட மெஷர்மெண்ட் வந்து பாடி சைஸ் 36ல ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியே பார்த்துட்டேன். எஸ் வந்து 36, அடுத்து வந்து M 38, எல் வந்து 40, XL வந்து 42, XXL வந்து 44. நம்ம அதுல என்ன சைஸ் பாடி ஆகலாம் சொன்னோமோ அதே தான் இதுலயுமே வரும். என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வந்து ஆட் ஆகுது. XXL கிடையாது. எஸ்ல இருந்து XXL வரைக்கும் இருக்கு. இதோட லெங்க் நீளம் வந்து 43 inches 44 inches தாராளமா இருந்தது. குறைஞ்சது 43 inches கண்டிப்பா இருக்கும். அதே நான் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணி பார்த்துட்டேன். எஸ்ல இருந்து XXL வரைக்கும் அந்த ஹைட் தான் இருக்கு. மற்றபடி பாடி அகலம் வந்து எஸ்னா 36, XXL வந்து 44. நல்ல ஒரு அழகான பர்பிள் கலரு. இது வந்து எந்த விதமான பிரிண்ட் ஒர்க்கும் கிடையாது. பாசி கிராண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி எதுவுமே கிடையாது. மற்றபடி துணி சூப்பரா இருக்கு. துணியில வர பிரிண்டிங் டிசைனே நமக்கு ரொம்ப அழகா பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ராமர் கிரீன், அதுக்கடுத்து நவாப்ல கலர் லைனா வந்த மாதிரி. அந்த கடையில வந்து ஒரு ஜிக்ஸாக் க்ரஷ் பண்ண மாதிரியான ஒரு டைமண்ட் ஷேப்பு. இதோட லெங்க் நீளம் வந்து எவ்வளவு இருக்குன்றதையும் பார்த்துட்டு என்னோட ஹைட்டுக்கு வைக்கிறப்ப இவ்வளவு தூரம் இருக்கு. இந்த நான் போட்டிருக்க பழைய டாப்க்கு உள்ள ஹைட் உள்ள இருக்கும். இதுல வந்து திரும்பவும் சொல்றேன் 5 சைஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ யாருக்கு என்ன மாடல் வேணுமோ பார்த்து சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு ராமர் கிரீனு ஃபுல்லா வந்து உள்ள அண்ட் ஃபுல் வந்து கோல்டன்ல குட்டி குட்டியா செடி வந்த மாதிரியான பிரிண்டட் பண்ணியிருக்காங்க. இதுலமே 5 சைஸ் அவைலபிள் இருக்கு. இது அழகான ஒரு பாசி பச்சை. சென்டர்ல வந்து அழகான ஒரு 3 மீனா பாசி வச்ச மாதிரியான ஒரு பாப்பின்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள ஃபுல்லுமே அழகான ஒரு சாண்டல் கலர்ல குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்த மாதிரி. இதுக்கு வந்து சைட் நாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் நேம் கொண்டு வந்துடும். நம்ம போய் சொல்லலை. இதோட பிராண்ட் வந்து குஷி. அவாஷாவோட ஜெராக்ஸ் மாதிரியே சொல்லலாம். அதோட துணி என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி இதுலயுமே இருக்கும். இதோட MRP வேணா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோ. 699. நம்மகிட்ட வந்து வெறும் 399 மட்டும்தான். இதுக்கடுத்து அழகான ஒரு ப்ளூக்குள்ள ஒயிட் கலர்ல அப்படி லைனா வர மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. செஸ்கிட் அதே மாதிரியான ஒரு ஒயிட்டா குட்டி குட்டியா பாசி இருந்த மாதிரி. சைடுலயுமே ஒயிட் நாட் உண்டு. துணி சூப்பரா இருக்கு. ஃபுல்லுமே ரயான் தான். அதுக்கடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர், ப்ரௌன் சொல்லலாம், கிரேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி டபுள் கலர்ல இருக்கு.
செஸ்கிட் அழகா அதே மாதிரி 3 பாப்பின்ஸ் உள்ள ஃபுல்லுமே டைமண்ட் ஷேப்ல கொடியவே டைமண்ட் ஆகியிருக்காங்க. ஒயிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. துணியில வர டிசைன் தான், அது வந்து பிரிண்ட் கிடையாது, துணியில வர டிசைன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் டிசைன், இதுக்கு தனியான பார்டரோ பைப்பிங்கோ எதுவுமே கிடையாது. டாப் டு எட்ஜ் வரைக்கும் சேம் டிசைன்ஸ், சைட் நாட் இதுக்கும் உண்டு. நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு, சூப்பரா இருக்குங்க. ஸ்கை ப்ளூ இது வந்து பட்டன் டை மாதிரி வச்சு அதுல அழகா ஒரு த்ரீ பட்டன்ஸ் வச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல. இதுக்குள்ள ஒரு டிசைன்ஸ் வந்து குட்டி குட்டி ஹாஃப் சாண்டல்ல டைமண்ட் குட்டி குட்டியா டைமண்ட் வர மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே 5 சைஸ் அவைலபிள் இருக்கு, S2 XXL. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். இந்த வீடியோல இருக்க எல்லாமே வந்து 399, அதாவது 400 மட்டும். இது பியூர் பிளாக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு பிளாக் உள்ள அப்படியே லைன் லைனா பண்ணிருக்காங்க. ரெட், எல்லோ, கிரே இந்த 3 கலர் மட்டும் லைன் லைனா வந்திருக்கு. டாப் டு எட்ஜ் வரைக்கும் அதே மாதிரி லைன் பண்ணிருக்காங்க. 2 பக்கம் சைட் நாட் மட்டும் ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அழகா அதே மாதிரி மெரூன் கலர்ல ஒரு சின்னதா ஒரு பாசி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்தது எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு கலர் தான், லைட் பேஸ் கலரு, ஒயிட்ல ஸ்கை ப்ளூ ஒரு 3 லைனா பண்ணிருக்காங்க. ஒயிட், ஸ்கை ப்ளூ, அதுக்கடுத்து இந்த ப்ரௌன், அதுக்கு அடுத்தடுத்து ஒரு 3 லைன் வந்திருக்கு. செஸ்கிட் அதே மாதிரி ஒரு பாசி வரிசை. அதுக்கடுத்து ஒரு பேபி பிங்க்கு, சூப்பரா இருக்குங்க, அழகா இருக்கு. நல்லா வாடாமல்லி பிங்க்னு சொல்லலாம், லைட் பிங்க்னு சொல்லலாம். இதுக்குள்ள அதே மாதிரி லைன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாக் கலர்ல லைன்ஸ் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ஒயிட் லைனு, ரெண்டும் அடுத்தடுத்து வந்த மாதிரி. இங்க செஸ்கிட் அழகா ஒரு டை வச்சு 3 பிளாக் பட்டன் வச்சிருக்காங்க. இதுல சைட் நாட் இல்ல. இதோட ரேட்மே வந்து 399 மட்டும் தான். சைஸ் வந்து Sல இருந்து XXL வரைக்கும் இருக்கு. இந்த ஷார்ட் அம்பர்லால மட்டும், லாங் அம்பர்லால M2 XXL. இதுவும் அழகான ஒரு ப்ளூ கலர். நம்ம ஒவ்வொருத்தரையும் புது ப்ராடக்ட் எடுக்கிறப்ப எல்லாமே உங்ககிட்ட சொல்ற ரிக்வஸ்ட் தான், நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்குற சப்போர்ட்டை இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கும் தயவு செஞ்சு கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த சைஸஸ் இந்த மாடல் பிடிக்கலனா கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாடல் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு சைஸ் வந்து அவைலபிள் தேவைப்படும். ஸோ நம்ம லிங்க் வந்து நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது எல்லாமே அழகான ஒரு ப்ளூக்குள்ள வந்து ஒரு ஒயிட்ல அழகாக ஒரு ஸ்டார் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. செஸ்கிட் அழகான ஒரு பாசி ஒர்க்கு. இதுக்கு வந்து சைட் நாட் உண்டு. இது வந்து அழகான ஒரு நவாப்ல கலரு. நவாப்ல கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அழகான ஒரு ஒயிட்ல ஒரு இந்த லைன், அப்புறம் இந்த பக்கம் வரலாம் ஒரு குட்டி குட்டியா ஒரு பூவும் அது கூட சேர்ந்து ஒரு காம்பு மரம் மாதிரி 2 கலர்ல போட்டிருக்காங்க. இதுக்கு சைட் நாட் உண்டு. இதோட பிராண்ட் நேம் சொல்லிடுறேன், அவாஷாவோட காப்பி. இதோட நேம் வந்து குஷி. இது அழகான ஒரு கிரே ப்ளூ 2 கலர் மாதிரியும் தெரியும். செஸ்கிட்ட சின்ன டை வச்சு ஒரு 3 ஒயிட் பட்டன் வச்சிருக்காங்க. இந்த டிசைன் இந்த சைடு இப்படி போற மாதிரி பண்ணிருக்காங்க, அந்த டிசைன் இந்த சைடு குட்டி ராக்கெட் போற மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த ப்ளூல ஒயிட் கலர்ல பண்ணிருக்காங்க. நம்ம கடை வந்து இந்த வாரம் மட்டும் சண்டே ஓப்பன் தான். நியூ இயர் வரனால கடைக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு க்ளோஸ் பண்ண வேணாம்னு வந்து நாங்கள் சண்டே வந்து கடை இந்த தடவை ஓப்பன் தான். ஸோ வந்து அன்னைக்கு கடைக்கு விசிட் பண்ண வர கஸ்டமர் தாராளமாக வரலாம். கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகம் இருக்கவங்களுக்கு கேட்டுக்கலாம். இது வந்து அழகான ஒரு பிங்க் கலர் தான். பிங்க்குள்ள வந்துருக்க ஒரு சதுரமா ஒரு ஒயிட் வந்து க்ரஷ் ஆன மாதிரி போட்டிருக்காங்க. டாப் டு எட்ஜ் வரைக்கும் அதே தான். சைடில் ஒரு ஒயிட் நாட்டு, செஸ்கிட் அழகான ஒரு குட்டி பட்டன் லைன். அதுக்கடுத்து சூப்பரா இருக்குங்க, ஒரு க்ரீமி ஒயிட் கலருங்க. அழகான ஒரு க்ரீமி ஒயிட்டு. அதுக்குள்ள இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் கலர்ல குட்டி குட்டி குட்டியா பூ வந்திருக்கு. அது ஒரு சின்ன இடம் கூட கேப் லைனா விடாம ஒரு ஒயிட்ல டிராயிங் பண்ண மாதிரியான ஒரு பிளாக் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. டாப்ல இருந்து எட்ஜ் வரைக்குமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதுலயுமே 5 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இது அழகான ஒரு பாசி பச்சை பேஸ். அதுக்குள்ள வந்து ஒரு டைமண்டான மெரூன் கலர் பண்ணிருக்காங்க. அதோட அவுட்லைன் வந்து அழகான ஒரு ஸ்கை ப்ளூ. இதுலயுமே வந்து 5 சைஸ் அவைலபிள் இருக்கு. ரேட் வந்து வெறும் 400 மட்டும். இது அழகான ஒரு தீப்பெட்டி கலர்னு சொல்லுவாங்க. கத்திரிப்பூ கலர் இல்ல தீப்பெட்டி கலர் 2 கலருமே சொல்லலாம். அதுக்குள்ள அழகா குட்டி குட்டியான ஒரு பூ வந்து ஒயிட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அங்கங்க ஸ்ட்ரைட்ல வந்து ஒரு டை மாதிரி வந்துட்டு அதுல 3 பட்டன் மட்டும் வந்திருக்கு ப்ரௌன் கலர். அடுத்து வந்து அழகான ஒரு டொமேட்டோ பிங்க் இல்ல பிங்க்னு சொல்லலாம். பிங்க் கலரு. பிங்க்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கோல்டன் பிரிண்ட் மேல இருந்து கீழே வரைக்கும். அதுல வந்து ஃபுல் வந்து ஒரு கருப்பு கலர் சின்ன டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல, இங்க எனக்கு பாக்குறப்ப தெரியுது. இங்க அழகான ஒரு கோல்டன் கலர்லயே வந்து ஒரு பாசி வச்சு ஒரு பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பீச் கலரு. அழகான ஒரு பீச் கலருங்க. ரொம்ப ரொம்ப நீட்டா ராயலா இருக்கு. ஒரு ஏற்கனவே சொல்ல மாதிரி நீட்டா வெளியில போட்டு போன உடனே கடைக்கு கிளம்புறதுக்கு இல்ல காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். டியூஷன் போற பொண்ணுங்களுக்கு, ஸ்கூல் யூஸ் பண்ற பொண்ணுங்களுக்கு எஸ் சைஸ் தாராளமா போடலாம். இது மேல வந்து அழகான ஒரு கருப்பு கலர்ல பாப்பின்ஸ் லைன்ஸ் வர மாதிரி இது ஃபுல்லாமே ஒரு லைனா வந்திருக்கும். கோல்டன் பிளஸ் வந்து ஒரு பிளாக் கலர்.
நான் இத்தனை நாள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே சின்ன சைஸ் கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணுங்களுக்கும் வேணும், 7th 8th படிக்கிற பொண்ணுங்களுக்கு இது ட்ரெஸ் பத்தலையான்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. ஸோ வந்து இதுல வர எஸ் சைஸ் வந்து தாராளமா அவங்களுக்கு பத்தும். ஏன்னா என்னோட அளவுக்கு எஸ் சைஸ் வந்து கரெக்டா இருந்தது, நான் வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து தாராளமா எஸ் சைஸ் பத்தும். இது அழகான ஒரு ராமர் கிரீன் பேஸு. அந்த ராமர் கிரீனுக்குள்ள கோல்டன் பிளஸ் வந்து ஒரு ஒயிட் டைமண்ட் டைமண்டா வர மாதிரி டிசைன்ஸ் மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்டார் ஷேப்ல ஒரு குட்டி பூ. செஸ்ட் கிட்ட வந்து ஒரு பிளைன் டை வச்சு ஒரு 3 பட்டன். அதுக்கடுத்து அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோங்க. மஸ்டர்ட் எல்லோவில் உள்ள கொடுத்துருக்க டிசைன் எல்லாமே ஒரு லோட்டஸ், ஒரு இலை, அந்த டிசைனே வந்து பிரிண்ட் இல்லாமல் துணியிலே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. செஸ்கிட் அழகா ஒரு ஒயிட்ல அந்த லைன் பண்ணியிருக்காங்க, பாசி வர மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோ தான். எல்லோட வந்து இந்த இடத்துல மட்டும் மெரூன் கலர் லைனு, இங்கே ஃபுல்லுமே வந்து ஒரு மெரூன் கலர்ல டைமண்ட் மாதிரி வந்துட்டு அவுட்லேயர் வந்து ஒயிட்ல பண்ணியிருக்காங்க. டாப் டு எட்ஜ் வரைக்கும் இதுக்கும் சைட் நாட் உண்டு. இந்த வீடியோல வந்து ஃபுல்லுமே வந்து ரேட் வந்து ஒரே ரேட் தான், 399, அதாவது 400. கலெக்ஷன்ஸ் மட்டும் 2 வகையான கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபுல் அம்பர்லாம், இன்னொன்று வந்து செமி அம்பர்லாம். மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இது அவாசாவோட இன்னொரு பிராண்ட் தான். ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. அப்பதான் நமக்கு ஏதாவது பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு ரிக்வஸ்ட் மாதிரியே கேட்டுக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், நீங்க ஒரு போட்டோவா அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. நீங்க வந்து அமௌண்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் அது கன்ஃபார்ம் ஆகும். ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் அதை வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா பீஸ் வந்து இன்னொரு கஸ்டமர் நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால வந்து நீங்க வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, பொறுமையா பாத்துருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு எதாவது பிடிக்கல எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் இதுல இருக்கு இல்லைன்னு சொல்லி உங்களுக்குமே உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் டிலே ஆயிரும், அதனால தான் நான் இதை சொல்றேன். இந்த வாரம் மட்டும் நம்ம கடை சண்டே வந்து லீவ் கிடையாது, ஓப்பன் தான். அது ஏன் ரீசன் சொல்லிட்டு நியூ இயர் வரனால கடைக்கு கொஞ்சம் வாக்கிங்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இந்த வீக் டேஸ் வந்து நமக்கு கிடையாது. கடைக்கு வர கஸ்டமர் தாராளமா வரலாம். ஓப்பனிங் டைம் வந்து மார்னிங் 10 o'clock, க்ளோசிங் டைம் வந்து நைட் 8 o'clock. நம்மளோட லேண்ட்மார்க் அட்ரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. இந்த தடவை நீங்க கொடுக்குற ஆர்டர் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வந்து கொரியர் வந்து லீவ். ஸோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஆர்டர் எடுத்துக்கவே செவ்வாய்க்கிழமை நைட் தான் நாங்கள் கொரியரை ஒப்படைப்போம். உங்க கைக்கு வரதுக்கு புதன் வியாழன், குறைஞ்சது புதன் வியாழன். நான் இதேமே வீடியோல வந்து தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணதே யாருமே கவனிக்காம விட்டுற வேணாம். உடனே எமர்ஜென்சில உங்க கைக்கு வந்து கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இல்லை. நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டோம். இந்த லீவ் நாள் வந்து 2 நாள் ஊடால வந்ததுனால எங்களால உடனே உங்க ஆர்டர் வந்து திரும்ப கொடுக்க முடியல. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சண்டேவும் மண்டேவும் வந்து ஹாலிடே வந்ததுனால அந்த 2 நாள் வந்து எங்களால் ஆர்டர் எடுத்து வச்சுக்க முடியும். உங்க கையில வந்து கொரியர் என்னால கொடுக்க முடியாது. நானே வந்து செவ்வாய்க்கிழமை நைட் தான் கொரியர் வந்து கொடுப்பேன் உங்க கையில. உங்க கைக்கு வரதுக்கு புதன் வியாழன். ஸோ வந்து இந்த தடவை ஆர்டர் எடுக்கிறது மட்டும் ஒரு 4 days கண்டிப்பான முறையில் ஆயிடும். மற்றபடி வந்து மற்ற எல்லா டைமிங்குமே ஒரே தான். ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம். நம்ம கடை வந்து எங்க இருக்குன்றது வில்லாபுரத்துல வெற்றி தேட்டர்கிட்ட இருக்கிறது. ஓப்பனிங் டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வழக்கம் முன்னாடி வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணா வெயிட் பண்ணி பாருங்க. மெசேஜுக்கு ரிப்ளை வரலைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ண வேணா, நார்மல் கால் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.